நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்காகவும் தான். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசூர் பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அடுத்து இந்த கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 காஞ்ச மிளகாய் வத்தல், 5 காஷ்மீரி மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடயே 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த ப்ரான் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரானில் சேர்த்துட்டு இந்த நெய்யிலே இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ப்ரானை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த ப்ரான் ஒரு 70% நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் இருக்க பச்சை வாசனை போய் நெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த ப்ரான் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரான் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அந்த நெய் தனியாக பிரிஞ்சு ப்ரான் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிளான மங்களூர் ஸ்டைல் ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.